ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு மிளகு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இதோட இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூடவே 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு தப்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அந்த மிளகு அரிசிலாம் நல்லா அது நல்லா பொரிஞ்சு வெடிக்கும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் இந்த குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் செய்யும்போது தான் இது சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இது ஒரு 30 பல்லு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம 1 பூண்டு ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி கரைசலை இதில் ஆட் பண்ண போகிறோம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டாச்சு. அதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசலை ஊற்றிட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்றப்ப நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதித்து அது அப்படியே நல்லா அது சுண்டி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்ததுன்னா செம்மையாக இருக்கும். இது 1 வாரத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணி நல்லா இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து அது நல்லா திக்காகி நல்லா சுண்டி வரணும். மூடி போட்டு அதை அப்படியே குக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நல்லா எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. கிரேவி நல்லா அப்படியே சுண்டி போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு பிஞ்ச் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அது இறக்குற நேரத்தில் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கணுன்னா சூப்பரான மிளகு குழம்பு ரெடி. இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சுட சுட சாதமில் வச்சு நம்ம இதை சாப்பிடும்போது கோல்டு இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நம்மளுக்கு தக்காளிலாம் தேவைப்படாது. வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம், நார்மல் வெங்காயம் வச்சு நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.